ஓம் சந்திரகுப்த மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஸ்லோகம் சொல்லணும். இன்னைக்கு முக்கியமான பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு நம்ம எல்லாரும் சித்திரகுப்தரை வழிபடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை. நம்ம மலையளவு பாவம் செய்தாலும் அதை கடுகளவு ஆக்கணும்னு சொல்லணும். கடுகளவு புண்ணியம் பண்ணாலும் அதை மலையளவு ஆக்குங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டணும். ஆனால் நம்ம செய்த பாவங்கள் குறைய போகிறதில்ல. இருந்தாலும் இனிமேல் பாவம் செய்யாமல் நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கணும். பாவம் செய்யாமல் எங்களை வைங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க. நம்மளோட பாவக்கணக்கில் கொஞ்ச குறை இன்றைக்கி அவரை நினச்சி நம்ம கும்பிட்டோம்னா, ஓம் சந்திரகுப்த மலீஸ்வராய நமகன்னு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனை நம்ம வணங்கணும். நம்ம இஷ்ட தெய்வங்களை வணங்கணும். புரியுதுங்களா? இன்றைக்கி பௌர்ணமியில் நம்ம விரதம் இருந்து சுமங்கலியாக இறந்தவங்களை நம்ம அவங்களுக்கு தீபம் ஏற்றி அவங்கள வணங்கினாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் எல்லோரும் இன்றைக்கி சாமியை கும்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே சாமியை கும்பிட்டு நல்லபடியாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கட்டும் தெய்வங்கள். வீவர்ஸ், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்து வீடியோ போடுறதா இருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீடியோவை நிப்பாட்டலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வீடியோ போட்டேன். நீங்கள் அதிகப்படியாக வந்தால் தான் இதை தொடர முடியும். ஏன்னா நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். யாரையும் புண்படுத்துகிற மாதிரிலாம் எந்த வீடியோவும் நாங்கள் போடுறதில்ல. அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.